Hello students. பிரவீன் உத்தராத்தில் கொஸ்டின் பேப்பர், அதாவது கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பரில் பிரவீன் உத்தராத்தில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 6க்கான எஸ்ஏ ஒன்று ஸ்திரீ பார்த்துருக்கோம். இது ரெண்டாவது 10 மார்க் எஸ்ஏ வந்து மாத்ருபூமி பார்க்க போகிறோம். 6th கொஸ்டினுக்கான எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு வந்து ஸ்திரீ ஒன்று பார்த்துருக்கோம். இது ரெண்டாவது வந்து மாத்ருபூமி பார்க்க போகிறோம். கைடு வந்து சரவணா கைடு, பேஜ் நம்பர் 164 ஸ்டூடெண்ட்ஸ். மாத்ருபூமி நம் தாய்நாடு. கவி பரிச்சை, கவிஞரின் அறிமுகம். मातृभूमि नामक कविता राष्ट्र कवि मैथिली शरण गुप्ता जी की कविता है. मातृभूमि नामक இந்த பெயருடைய இந்த கவிதை, இதனுடைய கவிஞர் ராஷ்டிர கவி, தேசிய கவி மைதிலி சரண் குப்தஜி. தேசிய கவிஞர் மைதிலி சரண் குப்தஜியோட கவிதை. गुप्तजी भारतीय संस्कृति के गायक हैं. குப்தஜி நம் பாரத நாட்டின் கலாச்சாரத்தை பாடுகின்ற ஒரு பாடகர், கலாச்சாரத்தை பாடுகின்ற ஒரு கவிஞர். சாகேத் ஆப்கா மகாகாவிய है. சாகேத் அவருடைய மிக சிறந்த மிகப்பெரிய காவியம். கவிதா பரிச்சை, கவி பரிச்சை பார்த்தோம். இது கவிதையின் அறிமுகம். हर कोई अपनी मातृभूमि को चाहता है. ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய்நாட்டை நேசிக்கிறார்கள், விரும்புகிறார்கள். ஹர் கோயி, யாருமே எல்லாருமே அவங்க தாய்நாட்டை விரும்புகிறார்கள். கவி अपनी देश भक्ति को, கவிஞர் தன்னுடைய தேசபக்தியை கீத் காக்கர் व्यक्त करता है. பாடலை கீத் காக்கர் பாடலாக பாடி வெளிப்படுத்துகிறார். कवि मैथिली शरण गुप्ता जी इस कविता में, கவிஞர் மைதிலி சரண் குப்தஜி இந்த கவிதையில் பாரத் கா குன்கான் கர்த்தே ஹை, பாரத நாட்டின் பெருமையை பாடுகிறார், பாரத நாட்டின் சிறப்பை பாடுகிறார், பாரத நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றியும் பாடுகிறார். கவிதா கா சாராம்ஸ், கவிதையின் சுருக்கம். भगवान नारायण क्षीर सागर में शेष नाग को सेज बनाकर उस पर लेट हैं. பகவான் நாராயணன், அதாவது பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள நாராயணன் நம்ம படிச்சிருக்கோம், சொல்லுவோம் நம்ம.